அன்புள்ளங்கள் அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்னைக்கு யோகம் மற்றும் தியானம் இவைகளில் எது முக்கியம் என்று பார்க்கலாம். முதலில் இந்த கேள்வியே அபத்தமான கேள்வி. ஏனென்றால் யோகத்துக்கு பின் தியானம் கண்டிப்பாக உண்டு. அப்போ இந்த கேள்வி ஏன் வந்தது? பல நண்பர்கள்ட்ட பேசி பார்க்கும்போது அதில் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமான சாதனைகளை பின்பற்றுறவங்க. இவங்க அந்த யோக பயிற்சிக்கு, அதாவது வாசி கிரியா இந்த மாதிரிப்பட்ட யோக பயிற்சிகளுக்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்குறாங்களோ அந்த அளவிற்கு தியானத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்பதே இல்லை. ஏன்னு கேட்டிங்கன்னா, தியானத்தினுடைய முக்கியத்துவம் அவங்களுக்கு சரியா புரிய வரலன்னு நினைக்கிறேன். சொல்றாங்க, எல்லா இடத்துலையும் சொல்லி கொடுக்குறாங்க, இதை முடிச்சுட்டு தியானம் பண்ணுங்க அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இவங்க ஒரு பயிற்சி முறைன்னு சொல்லிச்சுன்னா குறிப்பிட்ட எண்ணிக்கையில குறிப்பிட்ட காலத்தை செலவழித்து செஞ்சிடுறாங்க. அதாவது இந்த யோக பயிற்சி முடிச்ச அப்புறம் தியானத்துக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்காம இருக்காங்க. காரணம் என்னன்னு சொன்னீங்கன்னா, இந்த யோகம் செய்து முடிச்ச உடனே இவங்க கரெக்டா செய்திருந்தாங்கன்னா ஒரு உண்மத்த நிலை அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு தியானத்துடைய ஒரு நிலை அவங்களுக்கு கிடைக்கும். அது கொஞ்ச நேரத்துல நார்மல் ஆயிடுவாங்க. இவங்க இதைத்தான் தியானம்னு நினைச்சிருக்காங்க பலர். அப்ப கொஞ்ச நேரம் தியானத்துல இருந்த மாதிரி இருந்துட்டு அமைதியா இருந்துச்சிருக்காங்க. இப்போ இவங்க என்ன லட்சியத்துக்காக செய்கிறாங்களோ அந்த முழு பலனும் அங்கே கிடைக்க போகிறதில்ல. ஆனால் டெய்லி பயிற்சி செய்வாங்க. பயிற்சி செய்யும்போது ஒரு சுகம், பயிற்சி செய்து முடித்து கொஞ்ச நேரத்துக்கு ஒரு சுகம், அதோடு சேர்த்து கூட ஒரு திருப்தி. நான் இவ்வளவு இந்த பயிற்சியில் இவ்வளோ எண்ணிக்கை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு திருப்தி அதுதான் இருக்கு. அந்த எண்ணிக்கையின் அடிப்படையிலையும் ஒரு பயிற்சி செய்தோம் அப்படிங்கிற ஒரு நிறைவுத்தன்மையில் தான் இருக்கிறாங்க. அவங்க ஒரு ஆத்ம ஈடுபாடு அங்கே இல்லவே இல்லை. அங்கே ஒரு பக்தி வரணும், அது வரவே இல்லை. இன்றைக்கு யாரும் புதுசா யோக பயிற்சி ஒன்றும் உருவாக்கிருக்கலாம். ரிஷிகள் மற்றும் சித்தர்களால் உருவாக்கப்பட்ட பயிற்சிகள் தான் இன்னைக்கு. அதைத்தான் எல்லாருக்கும் சொல்லி கொடுத்துட்டு இருக்காங்க. பயிற்சி முறை அப்படிங்கிறது ஆளாளுக்கு வித்தியாசப்படும். அப்ப தன்னுடைய இதுல அதை டெவலப் பண்ணியிருப்பாங்க. கொஞ்சம் எளிமைப்படுத்தி கூட இருக்கலாம். அது அவங்களுக்கு பலன் கொடுக்கும். அதனால அதை என்ன பண்றாங்கன்னா, அதை அவங்க ப்ரொமோட் பண்றாங்க மற்றவங்க. நான் இப்படி அந்த பயிற்சி செய்ததுனால எனக்கு இந்த பலன் கிடைச்சது அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தரும் ப்ரமோட் பண்றாங்க. அடிப்படை ஒண்ணுதான். இந்த அடிப்படையை எடுத்துக்கிட்டு நீங்க எல்லாரும் ஒவ்வொரு விதமான பயிற்சியா கொடுக்குறீங்க. தியான பயிற்சி மட்டும் சொல்லிக் கொடுக்குற சிலரும் இருக்கிறாங்க. அங்க தியானம் மட்டும் இதுக்கு போதுமானது அப்படிங்கிற மாதிரி விளக்கத்தையும் கொடுக்குறாங்க. உண்மையிலேயே தியானம் மட்டும் போதுமானதா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா போதும். தியான பயிற்சியிலேயே நீங்க இதை முழுமையா அடைய முடியும். ஆனா அதுக்கு காலம் அப்படிங்கிறது கொஞ்சம் கூடுதலா எடுத்துக்கும். சரியான தியான பயிற்சியும் அமையணும். அதுக்கு நீங்க செலவழிக்கிற நேரமும் அதிகப்படியா இருக்கணும். தியான பயிற்சி மட்டுமே போதும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா ஏன் எத்தனை யோக பயிற்சிகளை வச்சாங்க அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். காலத்தை சுருக்கிறது. அகத்தியர் ஐயா சொல்றாரு, அந்தி சந்தி இருவேளை அனுஷ்டானம் தவறாது அப்படின்னு ஆரம்பிச்சு 12 வருஷம் நீ தவம் பண்ணா உனக்கு காரிய சித்தி உண்டாகும்னு சொல்றாரு. அதே அகத்திய மகரிஷி என்ன சொல்றாருன்னா, 12 வருஷத்தை 6 வருஷமாகவும் சுருக்கிறார், 3 வருஷமா சுருக்கிறார், 12 மாசமாகவும் கொண்டு வரார், 6 மாசமா கொண்டு வரார், 3 மாசம், கடைசியில் ஒரு 3.5 மணி நேரத்தில் கொண்டு வந்து முடிக்கிறார். நீங்க என்ன லட்சியத்தோடு தியானம் பண்றீங்களோ அந்த லட்சியத்தை அடைய முடியும் 3.5 மணி நேரம். ஆனா 3.5 மணி நேரமும் நீங்க எப்படி இருக்கணும்? சற்றும் சலனமற்று சித்திரத்து பதுமை போல அப்படிம்பாங்க. ஏற்கனவே சித்திரம்ங்கிறதே படம் தான். அந்த படம் அசைய போறது இல்லை. பதுமைன்னா பொம்மை. சித்திரம் செவரில் வரைஞ்ச ஒரு பொம்மை படம், அது அசையுமா? அசையறதுக்கு வாய்ப்பு. அப்போ ஏன் அப்படி சொன்னாங்கன்னா, அந்த அளவுக்கு அசைவு அற்ற தன்மையில் நீ 3.5 மணி நேரம் இருக்க முடிஞ்சுன்னா உனக்கு கைவலிமாயிரும். ஆனால் அப்படி 3.5 மணி நேரம் இருக்கிறதுக்கு தான் இவ்வளோ போராட்டமும் இவ்வளோ பயிற்சியும். இந்த 3.5 மணி நேரத்தை அடையுது ஒரே நாளில் கிடைக்குமா அப்படின்னு கேட்டால், பூர்வ ஜென்மத்தில் நமக்கு விட்டகுறை தொட்டகுறையாக இருந்தால் நாம் பிறந்து சரியான ஒரு பக்குவம் நிலை அடையும் போது யாரோ ஒருத்தர் மூலமா நாம தூண்டி விடப்படுவோம். அந்த நிலையை நம்ம அடைஞ்சிருவோம். அப்படிதான் நிறைய மகான்களுடைய ஸ்டோரிகளை எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியும். நாம அப்படி இல்லையே. அப்போ அந்த காலத்தை சுருக்கிறதுக்கு தேவையானதுதான் யோக பயிற்சிகள்லாம். இப்போ வாசி கிரியா குண்டலினி இந்த மாதிரி பயிற்சிகள் எல்லாம் ஒன்னுலேயே தண்டுவடத்துக்குள்ள அந்த எனர்ஜியை ஏற்றி இறக்குறாங்க. இல்லை சுவாசத்தை மேலும் கீழும் உள்சுவாசமா ஓட வைக்கிறாங்க. அப்பவும் அந்த இயக்கம், அதாவது மூலாதாரத்திலிருந்து ஸ்பைன் கார்டு முடிவிலிருந்து மூலாதாரம்னு சொல்லக்கூடிய அந்த பகுதியிலிருந்து சிரசில உச்சந்தலை வரைக்கும் நாம் என்ன பண்றோம், அந்த சக்தியை மேலுங்கீழமா, அதாவது என்ன பண்றதுன்னா
அந்த பாதையில நிறைய சக்கரங்கள் இருக்குன்னு எல்லாருக்கும் தெரியும். அந்த சக்கரங்களை சீரமைக்கிறது ப்ளஸ் அந்த பாதையை நேர்படுத்தி சீர்படுத்துறது தான் அந்த வேலை நடக்கும். வீட்டுக்கு விருந்தாளி வராருன்னா வீடு என்ன செய்வோம், சுத்தப்படுத்தி கிளீன் பண்ணிப்போம்னா அதே மாதிரி மூளையுடைய மைய பகுதியில இந்த சக்தியானது எங்க போய் சேரணுமோ அந்த இடத்த கிளீன் பண்ணணும். அங்க கோலை நிறைய இருக்கு, அந்த கோலைய அகற்றணும். அதுக்குத்தான் நம்ம சித்த குருமார்கள்லாம் நிறைய யோக பயிற்சிகளை சொல்லி கொடுத்துருக்காங்க. அந்த பயிற்சியை செய்ய 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 உங்களுடைய கபம் கொஞ்சமாக குறைஞ்சு கோளை அகன்று மூளையுடைய மடல்கள் விரிந்து தயாராக இருக்கு. அதாவது குண்டலினி அப்படின்னு சொல்லப்படுற அந்த சக்தியானது அதனுடைய பேசிக், அது உற்பத்தியான இடம் மூளை தான். மூளையில ஒரு பர்டிகுலர் பார்ட் அங்கிருந்து உருவாகி தண்டுவடத்தின் கீழே வரைக்கும் வந்து நம்ம உலகியல் செயல்பாட்டுக்கு வேண்டி நாம எல்லா இயக்கங்களோடு இருக்கிறதுக்கு வேண்டி அந்த எனர்ஜி கீழே வரை இறங்கிருந்து செயல்பட்டு இருக்கு. அது அங்க கடைசியில எண்டில் போய் சுருண்டுட்டு இருக்கு. அந்த சக்தியானது மேலிங்கிலும் போயிட்டு இருக்கக்கூடிய தன்மை உள்ளது. நல்ல யோக சாதனை செய்யறவங்களுக்கு அந்த சக்தியானது மேலே ஏறி இறங்குறது உண்டு. அப்போ அது மேல்நிலைக்கு இருக்கும்போது அவங்க வந்து ரொம்ப ஆத்மீக உணர்வோடு எல்லாருக்கும் நல்லது செய்யற மாதிரி இருப்பாங்க. அது கீழே இறங்கிட்டுனா சாதாரண மனுஷனை போல இருப்பாங்க. அதனாலதான் சில நல்ல மாஸ்டர்கள் கூட சில இடத்துல சாதாரண ஆட்கள் மாதிரி தெரிவாங்க, செயல்பாடுகள் ரொம்ப சாதாரணமா இருக்கும். அப்போ அந்த எனர்ஜி கீழே இறங்கி இருக்குன்னு அர்த்தம். மேலே அந்த சக்தியானது போடுறதுக்கு உண்டான பாதையை நம்ம சீர்படுத்துறது தான் அந்த யோக பயிற்சிகள் தான். இதை கரெக்டாக செய்து வரும்போது மேலே கோளை அகன்று மூளை மடல்கள் விரிந்தவுடன் இந்த எனர்ஜி மேலே போகிறது தயாராகிடும். அதை நாமளே தள்ளிட்டு போய் ஒன்றும் வைக்க முடியாது. அப்போ தியானம் செய்யும் போது சுவாசம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சு 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 குறைஞ்சி ஒரு சமயத்தில் சுவாசம் நின்று போகும். பொதுவாக ஒரு சுவாசத்துக்கும் மறு சுவாசத்துக்கும் இடையில ஒரு இடைவெளி இருக்கத்தான் செய்யுது. அந்த இடைவெளி தான் நீளமாக போகுது, அதனுடைய கால அளவு தான் கூட போகுது. அப்படி குறைஞ்சு 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 வரும்போது சுவாசம் எப்போ நிற்குதோ அப்போ இந்த சலனம் ஏற்பட்டு இந்த சக்தியானது மேல் நோக்கி பயணப்படும். அது சரியான கால அளவுல நின்று போச்சுன்னா சக்தி மேலே போயிடும். அது எப்பவுமே மேலே வச்சிருக்க ஒன்றும் முடியாது. அதை மேலும் கீழே ஏற்றி இறக்கி பழக்கி பழக்கி அது சிரசில் இருக்கக்கூடிய காலத்துடைய அளவை நாம அதிகப்படுத்தி அதிகப்படுத்தி அந்த சக்தியானது அங்கேயே தங்கி இருக்குன்னா நம்ம சுவாசமற்ற நிலையில இருக்கணும். அதுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக பழக்கி பழக்கி அந்த காலத்தை கூட்டி 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 வரும்போது நாம சமாதியை குறைந்த கால அளவுல இருந்து அதிகப்படியான நேரமா விரிச்சு விரிச்சு கொண்டு வரும். எப்போ அது முழுமை பெறுதோ எவ்வளவு காலம் வேண்டுமானாலும் நாம் அந்த நிலையில் இருக்கலாம் அப்படிங்கிற தன்மைக்குள்ள வர்றோமோ நிர்விகல்ப சமாதி, விகல்பமற்ற சமாதி நிலையாக அமையும். அந்த சமாதி நிலை உங்களுக்கு கிடைச்சிட்டுன்னா நீங்க விரும்புகிற காலத்துல பூரணமான சமாதிக்குள்ள நீங்க போக முடியும். இதுதான் அதனுடைய சிஸ்டமேட்டிக். அப்ப தியானம் இங்க எவ்வளவு முக்கியம்னு புரிஞ்சுக்கீங்க. தியானம் பண்ணி சுவாசம் குறைந்து அது நிற்கும் போதுதான் உங்களுக்கு என்ன ஆகுது, முழுமையாக இந்த சக்தியானது மேலே போய் சேர முடியும். சொல்றதுக்கு கேட்கறதுக்கு ஈஸியா இருக்கலாம், ஆனா அங்க பயிற்சியும் முயற்சியும் விடாமுயற்சியும் தளராத மனமும் அதோடு சேர்த்து ஆரோக்கியமான உடலும் கண்டிப்பாக இருந்தாதான் நீங்க இந்த நிலையை அடைய முடியும். ஏன்னா சுவாசம் நிற்கும் போது இருதயம் கிட்டத்தட்ட நின்று போகும். அப்ப இந்த இருதயத்துடைய இரத்த ஓட்ட பாதைகள் கொழுப்பு இல்லாம அடைப்பு இல்லாம சுத்தமா இருந்தா மட்டும்தான் திரும்ப இயக்கத்துக்கு வரும்போது நார்மலான இயக்கம் வரும். அதுக்கு தான் உணவுல ஒழுக்கம் சொல்லியிருக்கிறாங்க. உணவு ஒழுக்கம் கெட்டு போச்சுன்னா கண்டிப்பாக இரத்த ஓட்டம் சீராக இருக்காது, ரத்தம் அடர்த்தி மிகுந்ததா இருக்கும், ரத்தத்துல இரத்த குழாய்கள் அடைப்புகள் இருக்கலாம். இப்போ நிற்கும் போது இரத்த ஓட்டம் ஒரு ஸ்டாப் ஆயிட்டுனா கொழுப்புகள் அங்கங்கேயே படிய ஆரம்பிக்கும். திரும்ப இயக்கத்துக்கு வரும்போது என்ன சிரமம் வரும்னு உங்களுக்கு புரியும். ஸோ சாத்வீகமான உணவு, மென்மையான உணவுலாம் ஏன் சொல்லியிருக்காங்கன்னு நீங்க புரிஞ்சுக்கோங்க. தியானம் எவ்வளவு முக்கியமானது என்பது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அப்போ யோகம் முக்கியமா தியானம் முக்கியமானு கேட்டீங்கன்னா ரெண்டுமே முக்கியம்தான். ஏன்னா நம்ம எவ்வளவு சீக்கிரமா நம்ம அந்த ஸ்டேஜ் அடைய முடியுமோ அது மிக நல்லது. நமக்கு எவ்வளவு காலம் இந்த பூமியில் தரப்பட்டிருக்குது அப்படின்னு தெரியல. இந்த யோக சாதனை நமக்கு கிடைக்குதுன்னா அது மிகப்பெரிய வரப்பிரசாதம், பெரிய கிஃப்ட். அதை சரியா பயன்படுத்தணும். அதை பயன்படுத்தாத பட்சத்துல நஷ்டம் யாருக்கு? நமக்குத்தான். அதனால எல்லாருக்கும் இந்த வாய்ப்பு, எல்லாருக்கும் இந்த சிந்தனை, எல்லாருக்கும் யோகா பண்ணணும்னு
ஆசை இல்லை, எல்லாருக்கும் தியானம் பண்ணணும்னு எண்ணம் வர்றதில்ல. உங்களுக்கு அந்த எண்ணம் வருதா, தீவிரமா பின்பற்றுங்க, முழு முயற்சி செய்யுங்க, கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். எல்லோருக்கும் இறையருள் கிடைக்கட்டும். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.